Hi friends, welcome to tamilhackstech. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட வெப் டெவலப்மென்ட்ல அட்வான்ஸ்டு CSS பத்தி பார்க்க போறோம். ஸோ வெப் டெவலப்மென்ட்ல வெப்சைட் டெவலப் பண்ணணும்னு உங்களுக்கு பேசிக்கா தெரியும். ஸோ என்னோட பேசிக் டியூட்டோரியல்ஸ்ல எப்படி HTML பத்தி CSS பத்தி JavaScript பத்திலாம் நிறைய பேசிக் டியூட்டோரியல்ஸ் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேசிக்ஸ்லாம் எங்களுக்கு போதும், கொஞ்சம் அட்வான்ஸாக போங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா CSS டாபிக்ல அட்வான்ஸ்டுக்குள்ள நம்ம போகிறோம். ஸோ CSS டாபிக்ல ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப் ஹெட்டிங் மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. ஸோ CSSல ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றின கம்ப்ளீட் கைட், கம்ப்ளீட் டியூட்டோரியல் எல்லாமே பார்க்க போகிறோம். அது எதுக்கு கொண்டு வந்தாங்க, அதோட யூஸ் என்ன, அதை லேர்ன் பண்ணிட்டா எப்படி நம்ம வெப்சைட்டை இன்னும் கொஞ்சம் ரொம்ப அழகாக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நம்ம இந்த டியூட்டோரியலில் கவர் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அதுக்கு முன்னாடி ஃப்ளெக்ஸ்பாக்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃப்ளெக்ஸ்பாக்ஸ்னா என்னன்னே தெரியாமல் நம்ம அதை படித்து லேர்ன் பண்ணி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எது இம்பார்ட்டன்ட்னா அழகான டிசைன். அந்த மாதிரி அழகான டிசைன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப கோட் எழுதணும். அந்த மாதிரி நிறையா லைன்ஸ் ஆஃப் கோடை எழுதாமல் டிஃபால்ட் வேர்டை வச்சே நம்ம நல்லா டிசைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பேசிக்காக 50 லைன் எழுதுகிற கோடுக்கு பதிலாக ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 10 லைன்லேயே நீங்கள் நல்லா டிசைன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து வேலை இன்னும் குறைச்சி கொடுக்க ஒரு மாதிரி கொண்டு வந்தது தான் ஃப்ளெக்ஸ்பாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்னா, நீங்கள் நிறைய லைன்ஸ் கோடு இல்லாமல் கொஞ்சம் லைன்ஸ்லேயே கோடு எழுதி நல்லா டிசைன்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பான்சிவ்னா என்னன்னா, நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். லேப்டாப் பெரிய ஸ்க்ரீன் இருக்கும், மொபைல் சின்ன ஸ்க்ரீன், இந்த மாதிரி எந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ்க்கு எடுத்தாலும் நம்ம வெப்சைட் வந்து கரெக்டாக அடாப்ட் ஆகிக்கிறோம். அதை தான் ரெஸ்பான்சிவ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிறையா டிசைன்ஸ் பண்ணோம்னா ஒன்று வந்து இன்னொருத்துக்கு மேலே கொலாப்ஸ் ஆகும். அதாவது மேலே கீழே இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகும். அஸ் அ டெவலப்பராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகாமல் தடுக்கலாம். ப்ளஸ் ஒன்று கீழே ஒன்று ஆர்டர் பண்ணணும்னா அதை ஈஸியாக ஆர்டர் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா திங்ஸ் பண்ணலாம். நான் ஜஸ்ட் பேசிக்காக 2 விஷயத்தை மட்டும்தான் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சிம்பிளாக ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் வந்து ஒரு பிளக்இன் இல்லாட்டி ஒரு பேக்கேஜ்னு கூட சொல்ல முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு டைப் CSSல யூஸ் பண்ணுவாங்க. உங்களோட வேலையை ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்தது அப்படின்றத இப்போதைக்கு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் எதுவுமே தெரியாத ஒரு பேசிக் டெவலப்பருக்கு அட்வான்ஸ்க்கு போகிறோம் அப்படின்றக்காக நான் சிம்பிளாக சொல்கிறேன். புக்லேயோ டெஃபினிஷனில் இருக்க டெப்த் நாலேஜ்லாம் நான் கொடுக்கல, எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றக்காக நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு வரேன். இப்போதைக்கு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓவர்வியூ ஸ்ட்ரக்சர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃப்ளெக்ஸ்பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஓவர்வியூ ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ணவே முடியும். ஓவரால் ஸ்ட்ரக்சர்னு சொன்னோன்னே ரொம்பலாம் போட்டு யோசிக்க வேணாம். நீங்கள் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு லைன் போகுது, அதாவது வித்து போகுது அப்படின்னா அதை ஃபுல்லாக ஃப்ளெக்ஸ்பாக்ஸில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்ட் ஆகிற இடத்த மெயின் ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க, மிடில் இருக்கிறத மெயின் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க, கடைசியாக இருக்கிறத மெயின் எண்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹைட்டை ஃபுல்லாக அதில் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவாங்கன்னா ஸ்டார்ட், ஆக்சிஸ், எண்டு அதே மாதிரி தான். ஸோ ஹைட்டுன்றதுக்காக கிராஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்க, வித் அப்படின்றதுக்காக மெயின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்க. பேசிக்காகவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஓவராலாக ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ரெட் கலரில் இருக்குது, அதுதான் கண்டெய்னர்னு சொல்லுவாங்க. கண்டெய்னர்னா நம்மளோட வெப்சைட் மொத்தத்தையும் ஒரு இடத்துல, அதாவது நம்மளோட வெப்பேஜ் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மொத்த பேஜையும் ஒரு இடத்துக்குள்ள போட்டு வைக்க போகிறோம்னு அர்த்தம். ஸோ அதை வந்து கண்டெய்னர்னு சொல்லலாம். ஸோ அந்த கண்டெய்னருக்குள்ளே நம்ம என்னன்னா நிறைய ஐட்டங்கள்ஸ் வைப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷாப்பிங் மால் போயிட்டு நிறையா பொருள் வாங்குறீங்க. இந்த பொருளெல்லாம் எதில் போட்டு எடுத்துகிட்டு வரீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ அப்போ தான் என்ன ஆகும், அந்த பொருள்லாம் கீழே விழுகாமல் இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஓவராலாக என்ன இருக்குன்னா ஒரு பார்டர், அதாவது ஒரு கண்டெய்னர் இருக்குது. அந்த கண்டெய்னருக்குள்ளே நிறைய ஐட்டங்கள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி வேணால் ஆர்டர் பண்ணலாம், அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் 3 ஐட்டம் வச்சுருக்கேன். அதாவது அதை ஃப்ளெக்ஸ் ஐட்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஃப்ளெக்ஸ் தான் எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம். அதனால ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர், ஃப்ளெக்ஸ் ஐட்டம் அப்படின்லாம் சொல்லுவோம். இதுக்குள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வித்து சைடு போகிறத வந்து மெயின் சைஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹைட்டு சைடு போகிறத வந்து கிராஸ் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப நீங்கள் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் படிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்ஸ், இதை பற்றி லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அப்ளை பண்ணும்போது உங்களுக்கே புரியும். ஸோ இதுதான் ஃப்ளெக்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு ஓவர்வியூ ஸ்ட்ரக்சர் மாதிரி. ஓகே, ஒரு 1 செகண்ட் பாஸ் பண்ணி இதை கூட நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். நம்ம அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய கீவேர்ட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதை தான் நம்ம மக்கடிக்கணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். மக்கடிக்கணும்னு கூட தேவையில்ல, ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் அங்கங்கே எடுத்து யூஸ் பண்ணுறது. சம் ஆஃப் த காமன்லி யூஸ்டு கீவேர்ட்ஸ் மட்டும் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கோடில் வந்து நீங்கள் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ண மட்டும் தான்
நம்மளால் யூஸ் பண்ண முடியும் ஃப்ளெக்ஸே அப்படின்றது. அப்புறம் ஆர்டர் பண்ணலாம், அதாவது ரோ வைஸாக காலம் வைஸாக ரேப் பண்ணலாம். ஜஸ்ட் இதெல்லாம் சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் தான், ரொம்ப போட்டு இதுக்காக நீங்கள் யோசிச்சுக்க வேணாம். இன்னும் நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நான் வந்து மொத்தமாக ஒரு ஃபைலில் போட்டு உங்களுக்கு தரேன். நீங்கள் ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக இந்த மாதிரி சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இப்போ நம்ம தியரியாவே பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போயே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது, இல்லாட்டி என்ன தியரியா போகுதுன்னு திங்க் பண்ணியிருப்பீங்க. ஓகே, நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் கோட் எழுதி பார்ப்போம், அப்போ உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம கோட் டைப் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம கோடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே காய்ஸ், கோடிங்க்கு வந்து நான் வந்து ஆன்லைனில் ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுறேன். இந்த வெப்சைட்டோட பேர் வந்து scratchpad.io. இந்த வெப்சைட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம எந்த கோட் இருந்தாலும் நம்மளுக்கு ரைட் சைடு அவுட் புட் வரும். எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா HTML இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா உள்ளே வந்து ஒரு ஹெட்டிங் ஆட் பண்ணி காட்டுறேன். H1 டைப் பண்ணி டேகை க்ளோஸ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக அதோட டேக் க்ளோஸ் ஆகுது. உள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஹாய்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடு அவுட்புட்டில் ஹாய்னு வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஏன்னா கோடு டைப் பண்ண நான் சேவ் பண்ண எதுவுமே தேவையில்ல. நான் டைப் பண்ணி முடிச்சா ஆட்டோமேட்டிக்காக இங்கே அவுட்புட் வரும். ஸோ இதை வச்சு உங்களுக்கு நான் காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக புரியும். ஸோ ஜஸ்ட் இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். சிம்பிளாக ஒரு 10 லைன்ஸ் கோடு நான் எழுதி வச்சுருக்கேன், அதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த 10 லைன்ஸ் கோடை நான் பேஸ்ட் பண்ணோன்னே என்ன வருதுன்னா இந்த மாதிரி வருது. ஸோ இது வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் டுட்டோரியல். ஸோ பேசிக்காக உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் இது நல்லா புரியும். ஸோ பேசிக் நாலேஜ் இருந்தாலே இது உங்களுக்கு இது என்னன்னு தெரியும். இருந்தாலும் நான் ஜஸ்ட் ஜூம் பண்ணிட்டு லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா div டேக் யூஸ் பண்ணி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு கண்டெய்னர் 1 நேம் வைக்கிறேன். ஸோ இது இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இது இங்கே எண்ட் ஆகுது. உள்ளே வந்து என்ன பண்ணுறேன்னா 3 சின்ன கிளாஸஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ div கிளாஸ் 1 2 3, அதுக்கு வந்து box 1 box 2 box 3 நேம் கொடுத்துருக்கேன். உள்ள வந்து box 1 h3 டேக் யூஸ் பண்ணி ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். அதில் வந்து hi guys welcome to tamilhackstech have fun learning கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த 3 லைனை என்ன பண்ணியிருக்கேன்னா அகெயின் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். box 1ன்ற இடத்துலலாம் 2ன்னு போட்டிருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதோட அவுட்புட்னு பார்த்தோம் அப்படின்னா இப்படி வராது. ஸோ ஜஸ்ட் இந்த ஸ்டைலில் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நார்மலாக வெறும் HTML கோடு மட்டும் எழுதுனீங்க அப்படின்னா இப்படி வரும். நான் ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்கேன், பார்டர் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட கோடு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ நம்ம ஒரே ஃபைலில் ஸ்டைல் அதாவது CSS யூஸ் பண்ணுறதுனால ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டைல் டேக்கில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கண்டெய்னருக்கு மட்டும்தான் நான் பார்டர் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டெய்னர்லேயே 2 இருக்குது. ஸோ கண்டெய்னரில் இருக்க div கிளாஸ்க்குலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல கண்டெய்னர் div ஸ்பெசிஃபை பண்ணி எல்லாத்துக்குமே பார்டர் பேடிங் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்பெசிஃபை பண்ணனால இப்படி வருது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நார்மலாக கோடு எழுதிட்டு இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் ஸ்டைலை ரிமூவ் பண்ணிட்டா ஓரளவுக்கு இருக்குது. CSS வச்சு ஸ்டைல் அப்ளை பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணால் இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த டுட்டோரியலே நம்மளுக்கு வந்து அட்வான்ஸ்டு டுட்டோரியல் தான். அப்போ ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா கண்டெய்னரில் இருக்க டிவ்வுக்கு மட்டும் ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஓவரால் கண்டெய்னருக்கே நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டைல் அப்ளை பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன்னா டாட் கண்டெய்னர் அப்படின்னு டைப் பண்ணுறேன். கண்டெய்னர் /1 டைப் பண்ணுறேன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா வெறும் இங்கே வந்து கண்டெய்னர் டிவ்வுக்கு தான் ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நான் கண்டெய்னர் ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த கண்டெய்னரில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். DSPLOY டிஸ்பிளே :FLEX. ஸோ இந்த டிஸ்பிளேன்றது வந்து கலர் மாறி இருக்கு. நான் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்ன்னு கொடுத்து முடிச்சிட்டேன். நான் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்ன்னு கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல வந்து நம்மளோட மொத்த அலைன்மெண்ட்டுமே மாறிடுச்சு. நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா சிம்பிளாக 2 வேர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு நான் அகைன் அதை எரேஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் அதை எரேஸ் பண்ணிட்டேன். எரேஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னா நம்மளோட பழைய ஸ்டைல் இருக்குது. அடிஷ்னலாக இந்த இடத்துல இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அகெயின் டிஸ்பிளே FLEX ஃப்ளக்ஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக நம்மளோட மொத்த அவுட்புட்டுமே அதாவது சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம இவ்வளோ லைன் எழுதின கோடுக்கு சின்னதாக சேஞ்ச் ஆச்சு. அது இல்லாமல் ஜஸ்ட் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்ன்ட்டு ஒரே ஒரு 2 வேர்டு தான் யூஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஓவரால் வெப்சைட் டிசைனே மாறுது. ஸோ இதுதான் ஃப்ளெக்ஸுக்கு இருக்க பவர். நீங்கள் ஜஸ்ட் சின்ன வேர்ட்ஸ் அதாவது கம்மியான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி டிசைனை இன்னும் செம்மையாக இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் பேஜே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னா நடுவில் இந்த இடத்துல நியூஸ் ஃபீட் வரும். தெளிவாக நான் பெயிண்ட் வச்சு சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் பேஜே ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்படி வரும்னா நடுவில் இந்த இடத்துல உங்களுக்கு நியூஸ் ஃபீட் வரும். இந்த இடத்துல ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் செட்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மெனு ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா வந்துட்டு இருக்கும். அதாவது நான் வந்து கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா சொல்கிறேன். அப்போ இங்கேயே என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 3 பாக்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பேசிக்காக ஓவரால் ஸ்ட்ரக்சர் 3 பாக்ஸ். அது போக இந்த இடத்துல குட்டி ஐக்கானு, இந்த இடத்துல நம்ம ஸ்டேட்டஸ் போடுறது, இந்த இடத்துல போஸ்ட், இந்த மாதிரிலாம் ரெடி ஆகிட்டு இருக்கும். அப்போ அந்த ஓவரால் டிசைன்ஸை கூட நம்ம இந்த மாதிரி அச்சீவ் பண்ணலாம் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்றத நான் சொல்ல வரேன். இதெல்லாம் இன்னும் ரொம்ப அட்வான்ஸ்டு கான்செப்ட்.
பட் இப்போ பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நார்மலாக ஒரு இதை டிசைன் பண்ணுறதுக்கும் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல் இருக்குது. அடுத்து ரொம்பவே நம்ம ஸ்பீடாகவும் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றது தான் நான் இப்போ சொல்ல வரேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நம்ம டிசைன் அசைன் பண்ணலாம். ஸோ அந்த பாக்ஸோட கீவேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கேன்னா பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3 தான் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா டாட் போட்டுட்டு box பாக்ஸ் :1 ஓப்பன் பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அதை நான் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். காப்பி பேஸ்ட் 1 2 டைம் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 1 இருக்க இடத்துல 2 ரீப்ளேஸ் பண்ணுறேன், 2 இருக்க இடத்துல அதாவது அகெயின் 3. இப்போ 3 பாக்ஸ்க்கு நம்ம தனித்தனியாக இண்டிவிஜுவலாக க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் உள்ளே போயிட்டு ஃப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன், :1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ சிம்பிளாக இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த டிசைனுக்குள்ளே ஃப்ளெக்ஸ் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி 1 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அண்ட் அதோட அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் பாக்ஸ் 1க்கு நேராக தான் நான் ஃப்ளெக்ஸ் 1ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ லைட்டாக சேஞ்ச் ஆகுது. அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ளெக்ஸ் 1 அப்படின்ட்டு பாக்ஸ் 2லையும் கொடுக்குறேன். இப்போ இது ரெண்டும் ஈவனாக அலைன் ஆயிருக்கு. அண்ட் என்ன பண்ணுறேன்னா பாக்ஸ் 3ல போயிட்டு இங்கேயும் flex :1 இங்கேயும் கொடுக்குறேன். இப்போ இதுவும் சிம்பிளாக என்ன தான் பண்ணுது, நான் 3 ஈக்குவலாக டிவைட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா 1 3 இடத்துலையுமே ஃப்ளெக்ஸுக்கு ரேஷியோ 1 கொடுத்தனால என்ன ஆகுதுன்னா 3 ஈவனாக வந்திருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு 1க்கு பதிலாக டெலீட் பண்ணிட்டு 2 கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா பாக்ஸுக்கு 1க்கு மட்டும் ஹையர் ரேஷியோ வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல கோடு பார்த்தீங்கன்னா 2 1 1 இருக்கு. இப்போ பாக்ஸ் 1க்கு வந்து ஹையர் ரேஷியோ, இதோட 2 மடங்கு ரேஷியோ, இது ரெண்டுத்துக்கும் கம்மி. ஸோ அதே மாதிரி 2 இருக்க இடத்துல நான் என்ன பண்ணலாம் 3 கொடுக்கலாம், இன்னும் அதிக ரேஷியோ, 4 கொடுக்கலாம், இன்னும் அதிக ரேஷியோ, 5 கொடுக்கலாம், 6 கொடுக்கலாம். இந்த மாதிரி நான் அதிக ரேஷியோ கொடுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். அண்ட் இப்போ நான் பாக்ஸ் 2க்கு என்ன பண்ணுறேன்னா 3 ரேஷியோ கொடுக்குறேன். அண்ட் பாக்ஸ் 1க்கு வந்து என்ன பண்ணுறேன்னா 1 ரேஷியோ கொடுக்குறேன். இந்த மாதிரி பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம்னா சென்டரில் இருக்கிறத வந்து பெருசாக வச்சுக்கிட்டு மிச்ச ரெண்டையும் நம்ம சைட் பார்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த கான்செப்ட் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அதாவது இது வந்து ஒரு மெயின் டைட்டில் பாராக யூஸ் பண்ணிட்டு இது ரெண்டையும் சைடில் வந்து மற்ற பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இங்கே வந்து டூல்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் வைக்க, வேறு ஏதாவது செட்டிங்ஸ் அந்த மாதிரி வைக்க, இந்த இடத்துல லோகோ ஹெட்டிங் வைக்க, இந்த இடத்துல பெருசாக ஏதாச்சும் இமேஜ் வைக்க, இந்த மாதிரிலாம் நிறைய வெப்சைட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் ஒரு 3 லைன்ஸ் ஆஃப் கோடில் நம்ம டிசைனையே ஓவராலாக சேஞ்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ளெக்ஸில் ஆர்டர் பண்ணிடலாம்னு நான் சொல்லியிருந்தேன். அது எப்படி பண்ணலாம்னா ஜஸ்ட் ஆர்டர் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ORDER ஆர்டர்னு போட்டு கோலன் வச்சு 1 கொடுக்குறேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பாக்ஸ் 1 வந்து ஆர்டர் 1 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இது என்ன பண்ணலாம்னா ORDER ஆர்டர் 3 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இது என்ன பண்ணுறேன்னா ORDER ஆர்டர் 2 கொடுக்குறேன். ஃப்ளெக்ஸ் எல்லாத்தையும் ஈக்குவலாக வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் அவுட்புட்டில். ஸோ ஃப்ளெக்ஸ் வந்து எல்லாத்துக்கும் 1 1 1ன்னு வச்சுருக்கேன். நம்மளோட அவுட்புட்டை பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ் 1 வந்து இப்போ என்ன இருக்குன்னா மிடிலுக்கு வந்திருக்கு. ஆக்சுவலாக ஜஸ்ட் இந்த இடத்துல சின்ன சேஞ்சஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்லேயே ஆர்டர் பண்ணலாம். இருந்தாலும் உங்களுக்கு சேஞ்சஸ் வேணுன்றதுக்காக இதை நான் என்ன பண்ணுறேன்னா செகண்டில் போடுறேன், இதை நான் ஃபஸ்ட்டில் போடுறேன், அண்ட் இதை நம்ம தேர்டில் போடலாம். இப்போ நம்ம ஆர்டர் வந்து ஒரு சேம் நம்பர்ஸ் கொடுக்க முடியாது. இப்போ வந்து இது செகண்ட் ஆர்டரில் இருந்தால் இதுவும் செகண்ட் ஆர்டரில் வைக்க முடியாது. இப்போ நம்ம கிட்ட மொத்தமே 3 பாக்ஸ் இருக்குது. அப்படின்னா நம்ம எப்படி தான் வைக்கணும் அப்படின்னா ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பாக்ஸில் வைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ அவுட்புட் காட்டுறேன். இப்போ என்ன இருக்குன்னா பாக்ஸ் 1 ஆர்டர் 2 வச்சுருக்கேன். ஸோ அப்போ என்ன இருக்குன்னா இது வந்து 1 2 3 அந்த ஆர்டரில் தான், அதாவது ஸ்மாலர் நம்பர்லேருந்து ஹையர் நம்பர் ஆர்டரில் போகும். இப்போ முதல் நம்மளுக்கு எப்படி இருந்துச்சுன்னா அவுட்புட் இங்கே 1 இருந்துச்சு, இங்கே 2 இருந்துச்சு, இங்கே 3 இருந்துச்சு. இப்போ எப்படி ஆயிருக்குன்னா இங்கே 2 இங்கே 1 இந்த 2 ஆர்டர் மட்டும் மாறி இருக்கு. இப்போ நான் தேர்டை வந்து தேர்ட்லேயே வச்சிருக்கேன், அதனால தேர்ட் கரெக்டாக இருக்கு. செகண்ட் பாக்ஸை ஆர்டர் 1ல் வச்சிருக்கேன், ஸோ வந்து அதுக்கு நடுவுக்கு மாறிக்கிச்சு. அண்ட் பாக்ஸ் 1 வந்து ஆர்டர் 2ல் போட்டிருக்கேன், ஸோ அது செகண்டுக்கு மாறிக்கிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பாக்ஸ் 1 வந்து 3க்கு வச்சுட்டு 3 வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 2க்கு வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 2 வந்து ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்தந்த ஆர்டர் நோட் பண்ணிக்கோங்க. 1 வந்து 3ல இருக்கு, 3 வந்து 2ல இருக்கு, 2 வந்து 1ல இருக்கு. ஸோ அதே மாதிரி 2 வந்து 1ல இருக்கு, 3 வந்து சென்டர்ல வந்துருச்சு, 1 வந்து இப்போ பெருசாயிடுச்சு. ஸோ 1க்கு தான் நம்ம வித் அதிகமாக கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல ஃப்ளெக்ஸ் 2 கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் டிலீட் பண்ணிட்டு அதையும் 1 கொடுத்துட்றேன். இப்போ 3க்கு என்ன பண்ணலாம்னா ஃப்ளெக்ஸ் 3 கொடுப்போம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இதோட வித் அதிகமாகிடுச்சு, இது ரெண்டும் சின்னதாகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஆர்டரை மாற்றலாம், ரேஷியோவை மாற்றலாம், வித் ஹைட்டை சேஞ்ச் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு வேர்டு, அதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் எவ்வளோ நம்பர் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஓவரால் உங்கள் வெப்சைட்டே மொத்தமாக ஓவராலாக டிசைனே மாறும். ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது. ஓகே, இப்போ நம்ம ஆர்டர், நார்மல் ஃப்ளெக்ஸ், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் ஜஸ்ட் நம்மளோட ஓவரால் கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணுவோம். இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணலாம்னா ALIGN அலைன் ஐட்டம்ஸ், ஜஸ்ட் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அலைன் ஐட்டம்ஸ்னு போட்டு FLX ஃப்ளெக்ஸ், நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா :START ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் அவுட்புட் என்ன மாதிரி சேஞ்ச் ஆயிருக்குன்னா இந்த கேப் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இது என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக ஸ்டார்ட்னா மேலே போயிட்டு எட்ஜ் ஆகிட்டு மிச்ச ஸ்பேஸ் இருக்கிறத வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் போயிட்டு மற்ற ஸ்பேசஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணும். ஜஸ்ட் இதை டெலீட் பண்ணுறேன், இது வந்து உங்களுக்கு பார்டர் கீழே வருது. அகெயின் ஸ்டார்ட் பண்ணுறேன், இது வந்து உங்களுக்கு எண்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை எட்ஜ்லையும் ஃபிட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் ஸ்டார்ட்டை எரேஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எண்டுன்னு கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படின்னா என்ன ஆச்சுன்னா கீழே எண்டுக்கு வந்துருச்சு. லைக்வைஸ் நீங்கள் எண்டு அழிச்சிட்டு ஸ்டார்ட் போட்டால் மேலே அண்ட் ஸ்டார்ட் அழிச்சிட்டு எண்டு போட்டால் கீழே. ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு ஸ்டார்ட் எண்டு கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மேலேயும் கீழேயும் வந்து உங்களுக்கு அவுட்புட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை ரிமெம்பர் பண்ணுங்கள். அண்ட் இது போக ரெண்டுமே இல்லாமல் எனக்கு சென்டரில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் சென்டர் கீவேர்டு யூஸ் பண்ணலாம். ஒர்க் ஆகலை. சென்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் தேவையில்லை, ஜஸ்ட் வெறும் சென்டர்னு போட்டாலே போதும். இப்போ வந்து ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சென்டர் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் மேலே கொஞ்சம் கேப் விட்டு கீழே கொஞ்சம் கேப் விட்டு சென்டரில் லைன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நான் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் வரிசையாக ஆர்டராக. அண்ட் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எல்லாமே ரோ வைஸில் ஆர்டராக இருக்குது, 1 2 3 இந்த மாதிரி சைட் வைஸில். ஸோ ஜஸ்ட் நம்மளுக்கு அது இல்லாமல் காலம் வைஸில் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நான் இதை என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா காலம் வைஸ் அது என்ன பண்ணலாம்னா ஃப்ளெக்ஸ் DIRECTION டைரக்ஷன் அப்படின்ற ஒரு கீவேர்ட் இருக்குது, ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன். ஸோ அங்கே போயிட்டு கோலன் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா COLUMN காலம் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஆக்சுவலாக இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், T கொடுத்துறேன், அதை எரேஸ் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் அப்படின்ட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பண்ணதே என்ன ஆயிடுச்சுன்னா காலம் வைஸாக வந்துருச்சு. ஸோ டிஃபால்ட்டாக எப்படி இருக்குன்னா ரோவில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல காலத்தை எரேஸ் பண்ணிட்டு ரோன்னு கொடுக்குறேன், ROW டிஃபால்ட்டாக. ஸோ ரோ கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் ஒன்று தான். சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு வந்து காலத்தில் இந்த மாதிரி சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா COLUMN காலம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நான் என்ன பண்ணுறேன் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இன்னும் நிறையா திங்ஸ் இருக்குது, அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன் இன்னொரு எக்ஸாம்பிளுக்காக. ஸோ ஜஸ்ட் காப்பி அண்ட் கீழே வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறேன். அதோட எக்ஸாக்ட் காப்பி வந்துருக்கு. இந்த இடத்துல நான் போயிட்டு கண்டெய்னர் 1ன்ற இடத்துல ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா கண்டெய்னர் 2ன்னு மாற்றிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல பாக்ஸ் 1ன்னு இருக்குது, இந்த இதை நம்ம என்ன பண்ணலாம்னா பாக்ஸ் 1 கொடுத்துக்கலாம். ஏன்னா ஜஸ்ட் எல்லாமே சேம் நேமாக இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ண தான் இங்கே அப்ளை ஆயிரும். ஸோ அதனால் நான் ஜஸ்ட் பாக்ஸ் 1 போடுறேன். அண்ட் இங்கேயும் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணேன்னா பாக்ஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதே தான் அப்படியே காப்பி பண்ணியிருக்கேன். கண்டெய்னர் 1 இந்த இடத்துல 2 போட்டிருக்கேன். அண்ட் 3த்துக்கும் நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா பாக்ஸ் 1 நேம் வைக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் நான் ஒரே இடத்துல ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம். அண்ட் ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல கண்டெய்னர் 1க்கு ஆட் பண்ண மாதிரியே கமா போட்டு ஜஸ்ட் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். கமா போட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா டாட் கண்டெய்னர் டாட் வராதுன்னு நினைக்கிறேன், கண்டெய்னர் /2 டாட் அண்ட் அங்கேயும் போயிட்டு டிவ் கொடுத்துடலாம். இப்போ என்ன ஆயிரும்னா ஜஸ்ட் இதுக்கும் பார்டர் அப்ளை ஆயிரும், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கண்டெய்னர் 1 கமா போட்டு ஜஸ்ட் கண்டெய்னர் 2ன்ற ஹெட்டிங் மட்டும் ஆர்டர் பண்ணேன், ஜஸ்ட் இதே மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு கொஞ்சம் டெக்ஸ்ட் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேராகிராஃப் 2 பேராகிராஃப் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் நிறையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் புரியும் எக்ஸாம்பிள். ஸோ அதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்தால் ஓரளவுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் அகெயின் ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணணும். இதுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக அப்ளை பண்ண மாதிரி. ஸோ நார்மலாக நம்ம ஃப்ளெக்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும் அந்த இடத்துல போயிட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுத்தோம். அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கண்டெய்னர் 2க்கும் போயிட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் சம் நியூ அதாவது நியூ கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நியூ விதமான டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
அண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறேன்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்ன்னு தான் டைப் பண்ண போகிறேன். ஸோ அதோட அவுட்புட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். டிஸ்பிளே :flex ஃப்ளெக்ஸ். ஸோ ஜஸ்ட் என்ன ஆயிடுச்சுன்னா அகெயின் காலம் வைஸாக மாறிடுச்சு. இப்போ நம்ம அடிஷ்னலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன நேம் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்னா பாக்ஸ் 11 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா .box பாக்ஸ் ஜூம் பண்ணி காட்டுறேன் /11. ஸோ ஜஸ்ட் இந்த பாக்ஸ் 11குள்ளே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் என்ன அவுட்புட் சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். width வித் அப்படின்னு கொடுக்குறேன். வித் அப்படின்ற கீவேர்ட் கோலன் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறேன்னா 30% அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா ஜஸ்ட் 30%க்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் 27 கொடுக்குறேன். இப்போ என்னாச்சுன்னா ஒவ்வொன்றும் 27% தான் கன்சியூம் பண்ணுது. ஸோ இது எப்படி கன்சிடர் பண்ணணும்னா நம்மளோட மொத்த பேஜை 100% எடுத்துக்கிறோம். அந்த 100%ல் ஒவ்வொன்றும் 20% எடுக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 10 கொடுத்தேன்னா ஒவ்வொன்றும் 10% தான் எடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம் 100 கொடுத்தேன்னா 100 ஓவராலாக எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறீங்களோ அத்தனை பர்சன்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணும். அண்ட் 30 கொடுத்தோன்னா 30 ஜஸ்ட் இந்த மாதிரி தான். 3 கொடுத்தா 3 இந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆகிட்டே போகும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 25 வைப்போம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணலாம்னா ஜஸ்டிஃபை இந்த இடத்துல போயிட்டு கண்டெய்னர் ஓவரால் கண்டெய்னரில் கொடுக்கணும். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட்னு கொடுத்துட்டு ஜூம் பண்ணி காட்டுறேன். flex start அப்படின்னு கொடுக்குறேன். ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த சேஞ்சுமே இல்லை. ஏன்னா டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட்டில் தான் இருக்கும், அதாவது இந்த எண்டில் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்ட்டை எரேஸ் பண்ணிவிட்டு எண்டு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து எண்டில் அலைன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், போன வாட்டி டாப் பாட்டம் பார்த்தோம், அது வந்து ஜஸ்ட் நார்மல். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட் லெஃப்ட் அலைன் பண்ணிக்கலாம் ஜஸ்டிஃபை கண்டென்ட் யூஸ் பண்ணி. ஸோ ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் ஃப்ளெக்ஸ் எண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா சென்டர் கொடுக்கலாம். சென்டர் கொடுத்தீங்கன்னா சென்டர் அலைன் ஆகும். அண்ட் இன்னொரு கூல் திங் என்னன்னா ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்கு. ஸ்பேஸ் ஸ்லாஷ் வராது, ஸ்பேஸ் தான் வரும். BTWEN ஸ்பேஸ் பிட்வீன். நான் அந்த இடத்துல நம்ம டேஷ் போட மறந்துட்டோம். ஓகே டேஷ் போடுறேன். இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து 2 கார்னரில் ஸ்பேஸ் இருந்தது. என்ன ஆயிடுச்சுன்னா மிடில் ஸ்பேசஸ் வந்துருச்சு. ஸோ ஸ்பேஸ் பிட்வீன் கீவேர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா கரெக்டாக அந்த எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு நடுவில் ஸ்ப்ளிட் ஆகிக்கிறோம், ஒவ்வொரு டிசைனுக்கும் நடுவில். ஸோ இதுக்கு நடுவில் அந்த ஸ்பேஸ் இதுக்கு நடுவில் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகும். அண்ட் இன்னொரு கீவேர்ட் இருக்குது ஸ்பேஸ் அரௌண்ட். அந்த கீவேர்டு என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்ஜில் ஃபிட் ஆயிருக்கு இந்த 2 சைடும் பார்டர். இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா பெட்வீனை மட்டும் அழிச்சிட்டு AROUND அரௌண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து ஃப்ரண்ட்டு, அதாவது ஒரு பாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பாக்ஸோட 2 சைடுமே ஈக்குவலாக ஸ்பேஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ப்ளஸ் ஸ்டார்டிங் எண்டிங் இந்த 2 இடத்தையும் சேர்த்து ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த சோர்ஸ் ஃபைலை வந்து நான் ஒரு ஃபைலில் போட்டு உங்களுக்கு தரேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் டவுன்லோட் பண்ணி ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கண்டென்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஸ்டார்ட், எண்ட், அதுக்கப்புறம் சென்டர், ஸ்பேஸ் பிட்வீன், ஸ்பேஸ் அரௌண்ட், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். திங் என்னன்னா இந்த இடத்துல நம்ம வித் யூஸ் பண்ணோம் பர்சன்டேஜ்க்கு. இது வந்து நம்ம நார்மல் CSSல பண்ணுறது. ஃப்ளெக்ஸில் வந்து இதுக்கு கீவேர்டு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா flex -BASICS basis SIS flex basis. ஸோ வித் ஃப்ளெக்ஸ் பேசிஸ் இந்த 2 கீவேர்டுக்கும் எக்ஸாக்ட் மீனிங் தான். பட் இது வந்து ஃப்ளெக்ஸ் கீவேர்டுன்னு சொல்லலாம் வித்துக்கு. ஸோ ஃப்ளெக்ஸ் பேசிஸ் அப்படின்னு கொடுத்து நீங்கள் கொடுத்தாலும் வித்து கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து அவுட்புட் சேம் தான். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணலாம்னா நம்மளோட வெப்பேஜ் வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஃபுல்லாக ட்ராக் பண்ணுறேன். ஸோ ஒரு ஃபுல் கம்ப்யூட்டரில் வந்து நம்மளோட வெப்சைட் இப்படி தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு டேபு கொண்டு போகும்போது ஸ்க்ரீன் சைஸ் இந்த மாதிரி ஆகும், மொபைல் கொண்டு போகும்போது இந்த மாதிரி ஸ்க்ரீன் சைஸ் ஆகும், ஸோ இன்னும் சின்ன மொபைல் கொண்டு போகும்போது இந்த மாதிரி ஆகும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா சைஸ் குறைய அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இல்லை. நிறையா கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துலலாம் என்ன ஆயிடுச்சுன்னா தெரியவே இல்லை. 3 பாக்ஸுமே உங்களுக்கு தெரியணும், அதுக்கு பேர் தான் ரெஸ்பான்சிவ்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே தெரியவே இல்லை. மினிமம் இந்த அளவுக்காச்சும் ஸ்க்ரீன் இருந்தால் தான் தெரியுது. ஆனால் எல்லா ஸ்க்ரீனும் இந்த அளவுக்கு இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் சைஸ் குறைஞ்சாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி என்ன ஆகக்கூடாதுன்னா கட் ஆகக்கூடாது, ரெஸ்பான்சிவாக இருக்கணும். ஸோ அது எப்படி ரெஸ்பான்சிவ் ஆக்குறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு மீடியா கொரி எழுதுனா போதும். ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸ் தான். அது நம்ம எங்கே எழுதணும்னா CSSோட கண்டெய்னர் டிசைனுக்கு எழுதணும். ஸோ இந்த இடத்துல தான் நம்மளோட 2 கண்டெய்னருமே இருக்குது, இதுக்கு மேலே தான் எழுதணும். ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைன் தான்.
ஜஸ்ட் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மீடியா மினிமம் வித் 468 பிக்சல்னு போட்டிருக்கேன். ஜஸ்ட் அது இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அதை ஜஸ்ட் நான் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணணும். ஜூம் பண்ணி என்னன்னு காட்டுறேன். ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்மளோட கண்டெய்னருக்குள்ளே தான் இருக்க 3 பாக்ஸஸ்மே இருக்குது. கண்டெய்னர் 1குள்ளே அடுத்து கண்டெய்னர் 2குள்ளே. ஸோ அந்த ரெண்டையும் நம்ம வந்து கொரி எழுதினாலே போதும், ஓவராலாக எல்லாமே சேஞ்சஸ் ஆயிரும். அங்கே போயிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கண்டிஷன் செட் பண்ணுறேன். என்னோட மினிமம் வித் வந்து 468 பிக்சலாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ரீஅடாப்ட் ஆகணும் அப்படின்றது தான் இந்த கொரியோட மீனிங். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஸ்க்ரீன் சைஸை நான் மாற்றுறேன். ஸ்க்ரீன் சைஸை மாற்றினோன்னே நான் எல்லாமே ஒன்று கீழே ஒன்றா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மினிமம் ஒரு மொபைலோட சைஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு மினிமம் சைஸ்க்கு மாறுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ரியல் லைன் ஆகுது. ஸோ ஒரு டேப் அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இல்லாட்டி அவங்க வந்து ஒரு ஃபுல் கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்லேயோ பார்த்தாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். மொபைல் டிவைஸ்க்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ரியல் லைன் ஆகுது. ஸோ ரொம்ப சின்னதாக என்ன ஆகுதுன்னா எல்லா கண்டென்ட்டுமே ஸ்க்ரோல் பண்ண வந்துட்டே தான் இருக்குது, எதுவுமே கட் ஆகலை. ஸோ இந்த கொரி எழுதுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா கட் ஆச்சு, பட் இப்போ கட் ஆகலை. ஸோ அதே மாதிரி அவங்க எவ்வளோ தூரம் சின்னதாக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கீழே வந்து நம்மளுக்கு வேர்டிங்ஸ் அடுத்தடுத்த லைனுக்கு போகுது. ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதே மாதிரி ஜஸ்ட் என்ன ஆகுதுன்னா மறுபடியும் சிங்கிள் லைனுக்கு வருது. அன்ஸ்க்ரோலபிள் தான். ஸோ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளாக நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வேரியஸ் பாக்ஸஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை டிஃப்ரெண்ட்டாக அலைன் பண்ணியிருக்கோம். அதுவும் ரொம்ப கோட்லாம் யூஸ் பண்ணலாம். நம்ம வெப்சைட்டை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரெஸ்பான்சிவாகவும் நம்ம மாற்றிருக்கோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஓவரால் கோடுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் 30 லைன் கூட வரல, HTML CSS சேர்த்து. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் ரொம்ப ஈஸி அப்படின்றது. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம எவ்வளோ சிம்பிளாக டிசைன் பண்ணலாம், எவ்வளோ ரெஸ்பான்சிவாக டிசைன் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுற ஒரு சின்ன பார்ட். அதாவது நம்ம அட்வான்ஸ்டு படிக்கிறோம். ஸோ அந்த அட்வான்ஸ்லேயே நம்ம பேஸ் மட்டும்தான் இன்னும் பார்த்துருக்கோம். இன்னும் அதை நம்ம தரவு பண்ணோம் அப்படின்னா இன்னும் ரொம்பவே அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் இமேஜ் வைக்கலாம், லோகோ வைக்கலாம், பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணலாம், கலர் ஆட்ரிபியூட் செட் பண்ணலாம், பார்டர்ஸ், இன்னொன்று எக்கச்சக்கமாக நிறையா திங்ஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இது வந்து ஃப்ளெக்ஸில் இருக்க பேசிக்ஸ், பட் இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு கான்செப்ட் தான். நார்மலாக நம்ம கோட் எழுதுறதை விட இது அட்வான்ஸ். ஸோ நார்மலாக இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் எழுதி அதை சென்டர் அலைன் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வித்தை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க, ஹைட்டை ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க, இதுக்கு ஐடி கிரியேட் பண்ணுவீங்க, அந்த ஐடிக்கு கீழே வரணும்னு ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க, அண்ட் இதுக்கு ஐடி கிரியேட் பண்ணி இதை ரைட்டில் போகணும். இந்த மாதிரி நிறையா கோடு எழுதுகிற வேலை நம்மளுக்கு நிறையா இருக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் சிஎஸ்எஸ்லேயே நிறையா லைன்ஸ் ஆஃப் கோடு எழுதுனா தான் இந்த மாதிரி சிம்பிள் டிசைனே கொண்டு வர முடியும். அது எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணிட்டு ஈஸியாக நம்ம டிசைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃப்ளெக்ஸ் கான்செப்டே வந்துச்சு. ஸோ ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப சிம்பிளாக டிசைன் பண்ணுறோம் அண்ட் ரெஸ்பான்சிவாகவும் கூட. ஓகே காய்ஸ், ஓரளவுக்கு நான் ரொம்ப பேசிக்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 15லேருந்து 20 கீவேர்டு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதை யூஸ் பண்ணி நம்ம ஓரளவுக்கு டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த அளவுக்கு பேசிக்ஸ் இருந்தாலே போதும். இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா டெவலப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 30 மினிட்ஸ் கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம இந்த டியூட்டோரியலை வைண்ட் அப் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஏதாச்சும் உங்களோட சஜஷன் டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி மோர் டெக்னிக்கல் டியூட்டோரியல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலுக்கு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட யூடியூப் சேனலுக்கு ஏதாச்சும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா என்னோட வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம், இல்லை ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் போய்ட்டு ஒரு சின்ன அமௌண்ட் எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபியூச்சரில் இன்னும் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ண. அண்ட் மெயினாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டியூட்டோரியல்ஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.